நண்பா, வெல்கம் பேக் டு டாமி காமிக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் எபிசோட் 5 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த எபிசோட எக்ஸ்பிளேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு டிசியூவில் புது வில்லன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளேஃபேஸை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனும் நம்ம ரிக் ஃப்ளாகும் வந்து அந்த ப்ரொஃபஸர், அதாவது அந்த தெமிஸ்கேவை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸரை பற்றி போய் பார்க்கறதுக்காக அவங்கள கண்காணிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க. ஏன்னா ரிக் ஃப்ளாக் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து பொய்யானவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சர்ச்சிங் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்ற காரணத்தால் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் சந்தேகத்தில் வந்து ரிக் ஃப்ளாகும் ரொம்ப ஃப்ராங்கன்ஸ்டைன் அங்கே போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த ப்ரொஃபஸரும் பண்ணின்னு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரிக் ஃப்ளாக்குக்கும் சரி நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கும் சரி ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது இவங்க மேலே. பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொக்கிஸ்தானுக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பிரைடார் கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் டீம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொக்கிஸ்தானில் இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே வழக்கம் போல் அலெக்சி வந்து என்ன நீங்கள் திருப்பி வந்துக்கணுன்னே குயினுக்கு வந்து பிரச்சனை, அதாவது பிரின்சஸுக்கு பிரச்சனை அப்படின்ற காரணத்தால் நாங்கள் வந்து திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சியும் வந்து எங்களுக்கு தெரியாதா எங்கள் பிரின்சஸ் ப்ராப்ளம்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பொலைமீனே வந்து இவங்களை வந்து இப்போ நம்ம கேஸ்டலுக்கு வந்து கூட்டின்னு போகலாம் சொல்லிட்டு வந்து அலெக்சி வந்து அதையும் கூட்டுன்னு காரில் ஏறின்னு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனும் நம்ம ரிக் ஃப்ளாகும் வந்து ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டில் எப்படியோ உடச்சி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த பிரைட் அந்த இடத்த எரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆனார் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து மயங்கி போய் ஒரு நதியில் விழுந்துடுறாரு. அந்த நதியில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அடிச்சுன்னு போய் ஒரு ஃபார்மில் போய் வந்து மாட்டுறாரு. அங்கேருந்து ஒரு நாய் வந்து அவர் வந்து பார்க்குது. அதுக்கப்புறமா ஒரு பாட்டி வந்து காட்டுறாங்க. அந்த பாட்டி வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனை எடுத்துன்னு போயிட்டு மருந்து போகிறாங்க. இந்த பாட்டி யாருன்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் எபிசோட் 1ல் காட்டியிருப்போம், லாஸ்ட்டில் வந்திருப்பாங்க. பட் இந்த பாட்டி இந்த எபிசோட் எண்டில் என்ன வராங்கன்றதும் ஃபியூச்சரில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாட்டி யாருன்றது நமக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த பாட்டி வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு மருந்து போட்டுருக்காங்க. பட் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் கொஞ்சம் காண்டாக தான் வராரு. அப்புறம் பார்த்தா இவங்க நம்மளை காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சால் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு கம்முன்னு ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் அவங்க கூடயே வாழ்கிறாரு. அவருக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்குது. அந்த பாட்டி கூட இருக்காரு. அந்த பாட்டி கூட வந்து அவர் லைஃப் வந்து மாறினே போகுது. அந்த இடத்துல வந்து அந்த ஃபார்ம்லேயே தங்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிக் ஃப்ளாகும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து அந்த ப்ரொஃபஸரை வீட்டில் தேடினவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு பூனை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ப்ரொஃபஸர் வந்து செத்துருக்குது வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே டவுட் வந்துச்சு, இதுக்கு பின்னால் வேறு யாரோ இருக்காங்கடா அப்படின்னு தெரிய வருது ரிக் ஃப்ளாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொய்யா இருக்க ப்ரொஃபஸர் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரிக் ஃப்ளாக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனும் வீட்டில் ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பொறுமையாக அந்த புது வில்லன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து வராங்க. உள்ளே வந்து உக்காந்துன்னு அப்படியே வந்து கேம் விளாடுன்னு அவங்க வந்து கிளே ஃபேஸாக மாறுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்கிறேன், இவன் வந்து கிளே ஃபேஸ்ன்னு சொல்லிப்பான், இவன் வந்து ரொம்ப மோசமானவன், இவன்கிட்ட நம்ம தப்பிச்சாகணும், வா எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு நம்ம ரிக் ஃப்ளாக் பாருங்கள், நம்ம ரிக் ஃப்ளாகே பயப்படுறாரு கிளே ஃபேஸுக்கு பயந்து வந்து ரிக் ஃப்ளாக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள கிளே ஃபேஸ் வந்து கண்டுபிடிச்சா ரெண்டு பேரையும் போட்டு சமத்தி அடிக்கிறான். அதாவது சாவடி அடிக்கிறான்வாங்களா, அந்தமாரி அடிக்கிறான். இந்த ஃபைட்டுக்கு முன்னாலே நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார், நம்ம எலினா கிட்ட உன்னை வந்து கொள்றதுக்காக வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் வந்துருக்காங்க சொல்லிட்டு இருப்பாரு. இந்த விஷயமும் அலெக்சி கிட்ட வந்து நம்ம எலினா சொல்லிட்டு இருப்பாங்க, இதை பாருப்பா அந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் கூட்டு வந்தால் எங்கேயாச்சும் எதுவுமே அவங்களை கொண்டுடு, அவங்க வந்து என்ன கொள்றதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்சி கிட்டையும் எலினா சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சியை வந்து இவங்களை கூட்டுன்னு தெரியாத இடத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுப்பாரு. அதாவது இவங்களை எதுவுமே முடிசனில் எதுவுமே விடுற மாதிரி எதுவுமே கூட்டின்னு போவார். இதை பார்த்து பிரைடுக்கு டவுட் வந்துடும், இவன் நம்மளை வந்து தெரிஞ்சிட்டுக்கு போலக்கு சொல்லிட்டு பிரைடு நம்ம ஃபாஸ்பரஸ் ரெண்டு பேருமே அவங்களை அடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தோன்னா அந்த மொத்த பாகிஸ்தான் ஆர்மி அங்கே வந்தது. நம்ம கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் அவங்க கூட வந்து செம்மையாக சண்டை போட்டுருக்காங்க. இது கூட பேரலாக பார்த்தா நம்ம கிளே ஃபேஸுக்கும் ரிக் ஃப்ளாக் அண்ட் ஃப்ராங்கன்ஸ்டைன் இவங்களுக்குள்ளேயும் சண்டை நடந்துருக்கு. செம்மையான ஃபைட் போகுது. இந்த ஃபைட்டில் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஆல்மோஸ்ட் சாவடிக்கிற அளவுக்கு அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு உடச்சிடறான். அதாவது நம்ம பேட்மேனோட முதுகெலும்பு வந்து நம்ம பெயின் உடச்ச மாரி வந்து இங்கே ரிக் ஃப்ளாகோட முதுகை வந்து நம்ம கிளே ஃபேஸ் வந்து உடச்சி போடுறான். இதில் வந்து நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து ஆல்மோஸ்ட் பேச்சு மூச்சு இல்லாமே படுத்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து செம ஃபைட்டில் வந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனையும் போட்டு அமைக்கிறான். ஃப்ராங்கன்ஸ்டைன் அங்கே இருக்க ஒயரை பிரித்து விட்டு நம்ம கிளே ஃபேஸ் வந்து வெடிக்க வச்சிடறான். அதாவது ஷாக் அடிக்க வச்சு கொண்டுடுறான். பட் கிளே ஃபேஸ் இங்கே சாவலை, அதுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. கிளே ஃபேஸ் பட் வந்து இங்கே வந்து வெடிச்சிடறான். அதாவது கான்சியஸ்லாம் போயிடுது கிளே ஃபேஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து போட்டு எல்லாரையும் பொழந்து கட்டுனா செம்மையாக கொள்றாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் டீம் மொத்தமாக வந்து செப்பரேட் ஆகிடுது. ரிக் ஃப்ளாக் கிட்ட வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் கேட்குறாரு, பிரைட் என்ன சொல்லியிருக்காளா சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள நம்ம ரிக் ஃப்ளாக் சொல்ல வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளாக் வந்து அங்கே இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன்
நேரம் திருப்பி ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த காப்பாற்றினாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டியை வந்து நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து கொன்னுடுறாரு. ஏன்னா நான் வந்து இப்போ இங்கேருந்து பிரைடை தேடி போகிறேன், உன்னை வந்து தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நீயும் செத்துரு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கொன்னுட்டு அந்த நாயை கூட்டு நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பாட்டிக்கு இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் அந்த பாட்டி வந்து இவர் கொன்னுடுறாரு. அப்படியே அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் எலினா வந்து எப்படியாச்சும் கேஎஸ்எஸ் கமாண்டர்ஸ் வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஆர்டர் போகிறேன். அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிகிறாங்க. இந்த எபிசோடில் அந்த பாட்டியாட பற்றி நமக்கு இன்னும் தெரியவில்லை. இன்னும் 2 எபிசோடாக அந்த பாட்டி ஃபஸ்ட் எபிசோடே காட்டியிருப்பாங்க. ஒரு அந்த பாட்டி பேயா அப்படி இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு அந்த பாட்டி கிளேஃபேஸாக இருப்பாங்களா அப்படி இப்படி நம்ம நிறைய வச்சு பார்க்கலாம். பட் யார் அந்த பாட்டி அப்படின்ற விஷயத்த எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இன்னும் 2 எபிசோடுக்கு மேக்ஸிமம் அடுத்த எபிசோடு வந்து ஃபாஸ்பரஸோட ஆர்ஜின் வீடியோவாக இருக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் நம்ம நீனா மொசாஸ்கிக்கு ஒரு ஆர்ஜின் வீடியோ போட்டு இந்த மொத்தத்தை முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீனா மொசாஸ்கிக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் டைமே கொடுக்கல, ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பாசிபிளி அவங்களோட ஸ்டோரி ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தொது. ஏற்கனவே இந்த எபிசோடு வந்து கிளே ஃபேஸை காட்டாங்க. அந்த கிளே ஃபேஸை வச்சு அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன காட்ட போகிறாங்க, யார் இந்த கிளே ஃபேஸையும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், சர்ச்சைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற விஷயம்லாம் காட்டி ஆகணும். எப்படி காட்டுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.